வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றும் ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி ரிஷபமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகரமனையிலும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகவும் மீனமனையில் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கும், சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடவும் இந்த செவ்வாயோடவும் இணைந்திருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியிலே கேது இருப்பதும் மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருந்தது. நெகட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொண்டிருந்தது. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ எந்த நெகட்டிவும் உங்களுக்கு வரப்போவதில்லை. மனம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து திருமணம் நடக்கவில்லையே, திருமண தடை இருந்ததே அப்படின்னு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்ப திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்ப ராசிநாதன் ராகுவோடவும் 8ஆம் அதிபதியோட இருந்து எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக தன்னம்பிக்கையை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மையில் இருக்கிறது. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா, அப்ப தனம் கொடுக்கல, குடும்பத்துக்கு ஒரு காசு பணம் இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது விரயமாக போய்கொண்டிருந்தது, கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது என்கின்ற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரர். உங்க பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இது நாள் வரையில் அந்த சனி பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். அது ஒரு முயற்சி இல்லை, எதிலையும் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், இப்படி தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதத்திலிருந்து எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா அந்த குருவனுடைய பார்வை அந்த 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன, கலைத்துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அதே சமயத்தில் கதை கட்டுரை இந்த மாதிரியான துறை, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய உங்களுடைய முயற்சிகளில் அது அதாவது புதிய முயற்சியினால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக புகழடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இதுவரைக்கும் 8ல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா, தாயினுடைய உடலத்தில் பிரச்சனை இருந்தது, தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, இடம் சார்ந்த விஷயத்தில் விற்பனையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த தாய் சம்பந்தப்பட்ட
விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ தாய் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு விலகும், இரத்த பந்தங்களில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை. இடம் விற்காமையிலேயே இருந்தது, ஆனால் எத்தனையோ முயற்சி எடுத்த விற்பனை ஆகாமையே இருக்குதுங்கிறவங்கெல்லாம் இப்போ விற்பனையாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருக்க, அந்த சொந்த வீட்டு வாங்கி கூட குடிபெயர முடியாமல் இருந்தது, இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இப்போ சொந்த வீடு உள்ள போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது சொந்த வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே இந்த மே 19ஆம் தேதிக்கு அப்புறம், அது குறிப்பாக சொல்ல போனால் மே மாதம் 19 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக, அதாவது 4ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கும் போது ஒரு புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கும், அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அத்தனை விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்ப கடந்த சில வருடங்களாகவே பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் அத்தனையும், குலதெய்வ வழிபாட்டுக்கே போக முடியல, குலதெய்வமே யார் என்று தெரியல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இதுதான் நமக்கு குலதெய்வம் என்று அடையாளம் காட்டப்பட்டு அங்க போய் வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பூர்வீகம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் தன் பேச்சு கேட்கல, குழந்தை ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலக இருக்கிறது. குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தன்மை, எந்த காலேஜில் போய் படிக்கணும் என்று விருப்பப்படுகிறதோ அந்த காலேஜ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குருவே அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 6க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல், ஏன்னா கடனை வளர்க்கக்கூடிய தன்மை இல்லவா, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகாமல் பார்த்து கொள்வதும், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் அதை சரியான ஆஸ்பத்திரியில் காமிச்சு சரி செய்து கொள்வதும், சரியான உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதும், உணவு முறைகளை கடைபிடிப்பதும் சால சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தில் அந்த ராகு செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறதுனால, அதாவது அந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், 8ஆம் அதிபதி வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்துடன் வளர்த்து கொள்வதும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்று. அங்கே ராகு இருக்கிறதுனால 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். அப்போ 8 சூரியனுங்கிறது யாரு? தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அங்கே சூரியன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கும். ஆனால் இந்த மாதத்துக்கு பிறகு, அதாவது மே 14க்கு அப்புறம் அந்த சூரியன் 9ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகள், அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, அதனால் வளர்ச்சியடையக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, இந்த மாதிரி துறையில் இருந்தவர்கள், இதுவரைக்கும் அலைச்சல் திருச்சல் அதில் ஒரு சரியே பட்டு வரல அப்படின்னு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தல், மற்றவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய துறைகள் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அந்த 10ஆம் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் இந்த மே 10ஆம் தேதி என்று 8ஆம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும். கோபம், ஆக்ரோஷம் என்பது கூடவே கூடாது. அதாவது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்
நீங்கள் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வையிட்டு பெற்றிருப்பதும் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கேயே தங்கக்கூடிய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகாதவங்க ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில எந்த காரியத்துக்கு சென்றாலும் விநாயக மூர்த்தியை வழிபட்டு செல்வது அனைத்து விதத்தில் மேன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆன புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மனம் தெம்பு கொடுப்பதற்கும் ஒரு சால சிறந்தது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூ பாருங்க. அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ 6, 8, 12ஆம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ +2 முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன், அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.